மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு வயல் பகுதி அது. ஆள் நடமாட்டம் குறைந்த அந்த பகுதியில் உள்ள ஒரு பாழடைந்த கிணற்றிலிருந்து மெல்லிய முனகல் சத்தம் கேட்டது. அந்த சத்தம்தான் ஒரு குற்றக்கும்பலின் முகத்திரையை கிழிக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. வவுணத்தீவிலிருந்து மட்டக்களப்பு நகருக்கு தனது 3 வயது குழந்தையுடன் சென்ற இளம் தாய் ஒருவர் திடீரென மாயமானார். உறவினர்கள் தேடிக்கொண்டிருந்த நிலையில் அடுத்த நாள் நெல்லிக்காடு வயல் பகுதியில் ஒரு குழந்தை அழுது கொண்டிருப்பது கண்டறியப்பட்டது. அருகில் இருந்த பாழடைந்த கிணற்றை எட்டி பார்த்த ஊர் மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். உள்ளே அந்த இளம் தாய் உயிருக்கு தத்தளித்து கொண்டிருந்தார். அவரை மீட்டெடுத்த போலீசார் அதே கிணற்றுக்குள் அழுகிய நிலையில் மற்றும் ஒரு பெண்ணின் சடலம் இருப்பதைக் கண்டு மிரண்டு போயினர். கிழக்கு மாகாண விசேட குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி ரீ மேனன் தலைமையிலான குழுவினர் களத்தில் இறங்கினர். சிசிடிவி காட்சிகளை துப்பு துலக்கிய போது ஒரு முச்சக்கர வண்டி சந்தேகத்திற்கிடமாக தெரிந்தது. அந்த நூலை பிடித்துச் சென்ற போலீசார் வவுணத்தீவு காஞ்சிரங்குடா பகுதியில் ஒரு வீட்டினை சுற்றி வளைத்தனர். அங்கு கணவன், மனைவி மற்றும் கணவனின் சகோதரன் ஆகிய 3 சிக்கினர். கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் கையாண்ட அதிர்ச்சிகரமான தகவல் வெளிச்சத்திற்கு வந்தது. நம்பிக்கை ஊட்டுதல். பஸ்காக காத்திருக்கும் பெண்களை குறிவைத்து, நாங்களும் அந்த பக்கம்தான் போகிறோம், வாருங்கள் என அன்பாக அழைத்து முச்சக்கர வண்டியில் ஏற்றுவார்கள். வழியில் அவர்களுக்கு மயக்க மருந்து கலந்த பழச்சாறு அல்லது குளிர்பானம் கொடுக்கப்படும். மயக்கமடைந்ததும் அவர்களின் நகைகளை பறித்து கொண்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் வீசிவிடுவார்கள். இப்படித்தான் இந்த இளம் தாயிடம் 4.5 பவுன் தாலிக்கொடியை பறித்த இந்த கும்பல் குழந்தலந்தையை வயலில் வீசிவிட்டு மயங்கிய நிலையில் இருந்த தாயை கிணற்றுக்குள் தள்ளிவிட்டு தப்பப்பியோடியுள்ளனர். விசாரணையில் மற்றொரு திடுக்கிடும் உண்மையும் தெரிந்தது. கடந்த மாதம் 28ஆம் தேதி திக்கோடையைச் சேர்ந்த 45 வயதுடைய ரவி நலாயினி என்ற பெண்ணையும் இதே பாணியில் கடத்தி 7 பவுன் தாலிக்கொடியை பறித்துவிட்டு அதே கிணற்றில் வீசியுள்ளனர். கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட சடலம் இவருடையதுதான் என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த கொள்ளை பணத்தை கொண்டு அந்த கும்பல் ஒரு காரையும் வாங்கியுள்ளது. இது தவிர பிப்ரவரி மாதம் மட்டக்களப்பு பஸ் நிலையத்தில் ஒரு பெண்ணை மயக்கி நகைகளை பறித்த சம்பவத்திலும் இவர்களுக்கு தொடர்பிருப்பது உறுதியானது. ஒரு பெண்ணின் உயிரை குடித்து மற்றொரு பெண்ணை மரண விளிம்பிற்கு தள்ளிய இந்த மயக்க மருந்து கும்பலின் அட்டூழியம் போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால் முடிவுக்கு வந்துள்ளது.